ஆட்சி மூலமாவும் அப்புறம் இந்த அர்னால்ட் ஏரட்டோட தியரியும் வச்சு ஆ, அத வந்து வெங்கடேஷன் ஐயா வந்து எப்படி அது டெவலப் பண்ணி அவரோட மெத்தட் என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆ, எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப அவருக்கே புரிஞ்சு. அவங்களும் நோன்பு இருக்கிறதுனால அவரும் இது அனுபவம் பண்ணியிருக்காரு. நோன்பு இருந்து வெறும் தண்ணி மட்டும் தான் அவரும் குடிக்கிறாருங்க. நோன்பு திறக்கும் போது தண்ணி மட்டும் தான் குடிக்கிறாரு. பெருசா மீல் சாப்பிடுறது இல்ல. ஆ. ஆனா ஆக்டிவா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நான் இதான் விஷயம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணப்போ நைட்ரஜன் வந்து இங்க புரோட்டீனா மாறுது. அப்புறம் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அதெல்லாம் அட்மாஸ்பியர் இருந்து நைட்ரஜன் வந்து மாறுது நமக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவருக்கு அது நல்லா புரிஞ்சுதுங்க. அதனாலதான் நோய் நீங்குதுங்க. நோய் நீங்குது வந்து எதனால நோய் நீங்குது அப்படி இது வரைக்கும் நோயை தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்படி இருந்தா தான் நோய் தீருதுங்கிறத அந்த விஞ்ஞானம். நோய் தீர்றதே ஆராய்ச்சி பண்ணல. இப்ப நம்ம எல்லாமே நோய் ஆமா. தீர்ந்துட்டே இருக்குது. புற்றுநோய் தீர்றதை பத்தி ஒரு காணொலி போட்டிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். ஏற்கனவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புற்றுநோய் நோயாளி. ம், 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 என்னுடைய ம், ம். என்னுடைய முகநூல்ல பாத்தீங்கன்னா இந்த 90 சரி, சப்டைட்டில் இருக்கு. துணை தலைப்பு 90 துணை சரி. தலைப்பு. அதுல ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க அதுல. ஓ, சரி, சரி, சரி. துணை தலைப்பு 90 இருக்குது. முகநூல் இருக்கு இல்லையா? என்னுடைய முகநூலுக்கு போயிருக்கீங்களா? முதல் அது பார்த்துருக்கேன் அந்த சேனல். ஒரு சில டைம் நீங்க அந்த லிங்கோட அனுப்புவீங்க இல்லையா? அப்ப அதை நான் பார்த்துருக்கேன் தினமலர் ஃபேஸ்புக்ல. பாத்துருக்கீங்களா? அதுல மாதிரி 90 தலைப்பு இருக்குங்க. 90 நிறைய தலைப்பை நான் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கேன். 90 தலைப்பு இருக்குது இதுல. இன்னொரு தடவை. ம், 90 தலைப்புல நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்கு. ம், ஓகே. நான் பேசுற 4000 வீடியோ அதுலயே இருக்கு. ம், எடுத்துனே அதுல போட்டுருவேன். 4000 வீடியோ அதுலயே இருக்கு. 4000 அது வீடியோ யூடியூப்ல. அப்ப யூடியூப் அதுல எது மெயினா யூஸ் பண்றீங்க? 90 லிங்க் ஐடி இருக்குங்கிறீங்க. அந்த 90 ஐடியில எதை மெயினா யூஸ் பண்றீங்க? இனியன் காமுன்னு போட்டீங்கன்னா மேல சப்டைட்டில் நிறைய வரும். இனியன் காமு தான். இனியன் காமுன்னு போட்டா வரும். அதை நான் மாத்த முடியல. அது அந்த மெயின் டைட்டில் இனியன் காமு நீர் மருத்துவம் 942 மாத்தவே நட முடியல. இனியன் சரி, காமுன்னு சரி. போட்டு கீழே அது விளக்கம் வேண்ட நீர் மருத்துவம்னு போட்டுக்கிறத தவிர இனியன் காமுவே வந்து நீர் மருத்துவம்னு போடுறதுக்கு முன்னாடி மாத்த முடியல. சரி, சரிங்க. அது மாத்த விட மாட்டேங்குது அது. ம், ம், ம். ஆரம்பத்துல இனியன் காமுன்னு போட்டேன். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி யூடியூப்ல மாத்திட்டேன். யூடியூப்ல இருந்து நீர் மருத்துவம்னு கொண்டு வந்துட்டேன். சரி, சரி, சரி. ஆரம்பத்துல ஒண்ணும் தெரியாது. இந்த தலைப்பே போலன்னா எல்லாரும் நிறைய தலைப்பு ஆரம்பிச்சு அதாவது விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம என்ன பண்றோம்னா நீர் மருத்துவம்னு கொண்டு வந்து உலகம் பூரா கொண்டுட்டு போகணும். ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஐயா வணக்கம். வணக்கம் வாங்க. அதனால நேத்து கட்டணங்களை ஓரளவுக்கு ஒழுங்கு பண்ணியிருக்கேன். பாத்தீங்களா இல்லையா? நுழைவு கட்டணம் அதாவது ஆலோசனை கட்டணம் 3000, மருத்துவ கட்டணம் வந்து 20,000, வெளிநாட்டு மாணவர்களா இருந்து மருத்துவ கட்டணம் 50,000. அவ்வளவுதான். இவனுக்கு $200, அவனுக்கு பட் இந்த 50,000. 3000 கட்டிட்டா அவங்க 3000 கட்டிட்டு லைஃப் லாங் அவங்க வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? 3000 கட்டிட்டோம்னா அந்த ஒரு மாசம் வந்து அங்க ஒரு மாசம் ஆலோசனை கட்டணம். ஒரு மாசம் ஆலோசனை கட்டணும். ஒரு ஓகே. மாசம் ஆலோசனை கட்டணம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நன்கொடை கொடுத்துக்கிட்டு அவங்க வர்றாங்க வரல அதை பத்தி வரல. தொடர்ந்து விவாதம் பண்றாங்க. ஆராய்ச்சி கட்டணங்கிறது தனியா வச்சிருக்கிறேன். ஆராய்ச்சி கட்டணம் வந்து சரி. இந்தியாக்காரனுக்கு $2000, வெளிநாட்டுக்காரனுக்கு $5000. அவன் R&D பண்றதா இருந்தா ஆமா. தொடர்ந்து ஒரு வருஷம் எனக்கு வந்துட்டே இருக்குன்னா அவன் 12 ஆண்டு எனக்கு பின்பற்றணும். ம், ம். 12 ஆண்டுகள் பின்பற்றணும். அப்பதான் புரிந்து கொள்ள முடியும். சரி. அதுக்கு $5000 வச்சிருக்கிறேன். இந்தியாக்காரருக்கு $2000 வச்சிருக்கேன். நோய் நீக்கிறதுக்கு வெறும் $200 தான். இந்தியாக்காரனுக்கு $200, ம். வெளிநாட்டுக்காரனுக்கு $500. ஒரே மாசம் தான். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் வருதுல அதை வச்சு நீ செஞ்சுக்க வேண்டியதுதான். அது போட்டு கொடுத்துட வேண்டியது, இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்து கொடுத்துட வேண்டியதா. உனக்கு 50 விழுக்காடு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் நீ செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் வேணும்னா நீ அடுத்தடுத்து முதலீடு பண்ணணும். முதலீடு பண்ணாம வர முடியாது. முதலீடு பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணாம வர முடியாது. சரி, சரி, சரி. யார் வேணாலும் நான் பண்ணிக்கலாம். நினைச்சேன் இந்த கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்றதுக்கு இப்ப யாராச்சும் கிளாஸை மட்டும் அட்டென்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா அஹ் லைஃப் லாங்கா வரணும்னு நினைக்கிறாங்க. கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு. பண்ணலான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் கன்சல்டிங் ஃபீஸ் 3000 வச்சிடலாம். கன்சல்டிங் ஃபீஸ் 3000 வச்சுக்கிட்டு அவன் சரி, ஒரு மாசம் இருக்கிறான். ஒரு மாசத்துல புரிஞ்சுட்டான்னு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் அவன் கண்டினியூ பண்றதே இல்லைன்னு அவன் முடிவு பண்ணிக்கிட்டு அவன் கேட்கும்போது சரிங்க சில சார். ஆலோசனை கொடுக்கலாம். முதல்ல உள்ள வரட்டும். அதாவது சரிங்க. முதல்ல வந்து உங்களுக்கு கன்சல்ட் ஃபீஸ் 3000 வச்சிடலாம். அவன் 30 நாள் வரட்டும்.
30 நாள் அவங்க அதிகமா 30 நாள்ல 150 வகுப்பு நடக்குது. ஒரு நாளைக்கு. ஆமா. 30 நாள் 150 வகுப்பு நடக்குது. அவன் ஒரு நாளைக்கு 2 வகுப்பு வந்தா கூட 60, 70, 80 வகுப்பு அவன் வந்தா நல்லது. சரி, வந்துட்டா சரி, அவன் சரி. புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எடுத்துட்டு போறான். ஏன்னா, எல்லாரும் போயாகணும். எல்லாரும் ஏன்னா இந்த நல்ல வழிய போகல அப்டின்னா, அவ்வளோதான். நீங்க வந்து 15ஆம் பக்கம் எடுத்து பார்த்தா தெரியும். இந்த புத்தகத்துல 15ஆம் பக்கத்துல சொல்லியிருப்பாரு. இந்த அறிவியல வந்து தெரியாம உலகம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப கொடுமை இது. ஆம். 15ஆம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இத வந்து இந்த அறிவியல் புரியாம இளைஞர்கள் புரிந்து கொள்ளன்னு எழுதுறாரு அவரு. 15ஆம் பக்கத்த எடுத்து பாருங்க. ம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதனால இப்ப ஒழுங்கு பண்ணியாச்சு. ஆ ஒழுங்கு பண்ணியாச்சு. அ இதுவரைக்கும் நான் 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டணம் போட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன். இனி அடுத்தவங்க கொண்டு போகும்பொழுது அவங்க வந்து தைரியம் அதாவது அ இது வந்து ஒரு தொழிலாக கொண்டுட்டு வரணும். தொழிலாக கொண்டு வரது நம்ம வேல. வெறுமனே கதை பேசுறது கிடையாது. தொழிலாக கொண்டு வர வேணும். நீங்க முதல் தொழிலா செய்வீங்களோ, அல்லது 2வது தொழிலா செய்வீங்களோ, அல்ல கத்துக்கிட்டு செய்யாம போவீங்களோ, அதெல்லாம் அவங்கவங்க சொந்த விஷயம். நீங்க பிஏ, பிஎட் படிச்சுட்டு ஆசிரியர் பிஏ, பிஎட் படிச்சாச்சு. நீங்க சொல்லிக் குடுத்தாலும் சொல்லிக் குடுத்தா என்ன? நீ முதலீடு பண்றீங்கல்ல அதே மாரி தான். ஆசிரியர் பயிற்சி சரி. முடிச்சீங்கன்னா, சொல்லி தருவதும், சொல்லி தராததும் உங்க வேல அது. ஆனா, ஆசிரியர் பயிற்சி பெறுவதற்கு நீங்க முதலீடு பண்ணியே ஆகணும். ஆசிரியர் பயிற்சி பெறுவதற்கு முதலீடு பண்ணணும். கேபிட்டல் இல்லாம எதுவும் கிடையாது. அதனால வள்ளுவரே சொல்றாரு. கேபிட்டல் பண்ணாம எதுவும் கத்துக்காதேங்கிறாரு. பொருள் முதலீடு இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. பொருள் இல்லைன்னா எதுவும் முதலீடுன்றது கிடைக்காது. எல்லாமே டைமு, எனர்ஜி எல்லாமே தான் முதலீடுன்றது. எல்லாமே பணம் மட்டுமே முதலீடு. கிடையாது. நீ முதலீடு பண்ணாம வர முடியாது. அது தெளிவா அடிச்சாச்சு. இனிமேல் இப்ப இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை பண்ணிக்கலாமே தவிர, புதுசா சேர்றவங்களுக்கு விதிகள் கடுமையா இருக்கணும். எப்படி விண்வெளிக்கு போறவங்களுக்கு விதிகள் இப்ப விண்வெளிக்கு போறவங்களுக்கு எந்த ஆரோக்கியமும் கிடையாது. அவங்களே இந்த ஆரோக்கியத்த பண்ணிட்டு தான் போகணும். எவனாலே முடியாது. பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டு, பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு, இயற்கை சக்தியில வாழணும்னு ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாச்சு. அது மாரி கடுமையான விதிகளை போட்டு தான் போயாகணும். நல்லதை கட்டாயப்படுத்தி தீர வேண்டும். நல்லதை கட்டாயப்படுத்தணும். நல்லதை கட்டாயப்படுத்தணும். வலியுறுத்த வேணும். ஆ ஸ்ட்ராங்கா. கட்டாயப்படுத்தியே தீரணும். வேற வழியே கிடையாது. சொல்லித்தான் ஆகணும். செஞ்சுதான் ஆகணும். செய்யலைன்னு பனிஷ்மென்ட் அவங்களுக்கு தான் வருது. நாம சொல்றோம், இத கட்டாயமே செஞ்சு பாருங்கிறோம். அடிக்கிறது, உதைக்கிறதுலாம் கிடையாது. கட்டாயமே செஞ்சா நல்லதுங்கிறான். செய்யலையே தண்டனை அவன அனுபவிக்கிறான். பாரு என்ன பண்ணியிருக்காரு. 15ஆம் பக்கம் பாருங்க. பதினஞ்சு சாப்டருங்களா? 15வது 15வது பேஜுங்களா? 15வது பக்கம். 15 பக்கம். அதான் இந்த வேர்ல்டு ஃபேமஸ் அன்சால்வ்ட் மிஸ்ட்ரீஸ் எல்லாம் வருது ஆமா, அதுங்களா? ஆமா, ஆமா. 15வது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இது கம்ப்யூட்டர் காலம். இந்த மனித உடல் இது கம்ப்யூட்டர் காலம். இந்த மனித உடலை விட சிறந்த கம்ப்யூட்டர் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த பெரிய கம்ப்யூட்டர் இத்தகைய கம்ப்யூட்டரை இந்த 600 கோடி மக்களும் தன்னுடன் வைத்திருக்கிறார்கள். அதே 800 கோடி மக்கள் இப்ப 600ங்கிற 800 கோடி ஆச்சு. ஆனால் அதன் நியாயமான விரிவான உபயோகத்தை அதன் நியாயமான விரிவான பயன்பாட்டை அல்லது உபயோகத்தை சரியான கல்வி இல்லாததால் அறிந்து கொள்ளாமல் மனித இனத்தில் 99% இயற்கைக்கு விரோதமாக வாழ்ந்து தன்னையும் தன் சந்ததியும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அர்த்தம் இதுக்கு? படிங்க 15ஆம் பக்கம். மணி 13ஆம் பக்கம். மணி 13 பேஜ் நம்பர் 13. 13 எடுங்க. இது கம்ப்யூட்டர் காலம் அப்படியே படிங்க. இந்த 13ஆம் பக்கம் எடுங்க. இது கம்ப்யூட்டர் காலம். இது கம்ப்யூட்டர் யுகம். இந்த மனித உடலை விட சிறந்த கம்ப்யூட்டரை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. இத்தகைய பெரிய கம்ப்யூட்டரை இந்த 600 கோடி மக்களும் தன்னுடன் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதன் நியாயமான ஆனால் அதன் நியாயமான விரிவான உபயோகத்தை சரியான கல்வி இல்லாததால் அறிந்து கொள்ளாமல் மனித எண்ணத்தில் 90
99% இயற்கைக்கு விரோதமாக வாழ்ந்து தன்னையும் தன் சந்ததியையும் வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையின் உச்சகட்டமாக தற்போது உலகளாவிய நிலையில் ஜனத்தொகை கட்டுப்பாடு ஜீரோ growth என்று அறியாமை தலை தூக்கி நிற்கிறது. சித்தர்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள். அதற்கான முதல் முயற்சியாக இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. இந்த மனித உடல் என்ற கம்ப்யூட்டர் இதுல வந்து நிறைய பேரு இப்ப வந்து மேலை நாட்டுல என்ன பண்ணுது, திருமணமே வேண்டாங்கிற தவறான கொள்கைக்கு போயிட்டாங்க. திருமணமே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. வேண்டாம். இன்னொன்னு இம்போர்டன்சின் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு இல்லையா? அதாவது மனித விந்து அணுக்கள் உற்பத்தி செய்யறதே இப்ப தடை. அந்த ஃபெர்டிலைசேஷன் சென்டர்ஸே இப்ப நிறைய செயற்கையாக வந்துருச்சு இல்லையா? இப்ப அது எவ்வளவு டேஞ்சர். அப்ப மனித இனத்துக்கு ஒரு த்ரெட் அது. ஆமா. அது வந்து இன்னைக்கு கிடையாது. இப்ப இன்னைக்கு ரேஞ்சில சென்னையில போய் பாத்தீங்க, சென்னையில சுத்தி பாத்தீங்க. இப்ப நான் நுங்கம்பாக்கம் இருக்கேங்கய்யா. இப்ப லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தெருக்கு தெருக்கு கருத்தரிப்பு மையம் தான் வச்சிருக்காங்க. அந்த ஹை ரைஸ்டு பில்டிங்ல பாத்தீங்கன்னா, நெல்சன் மாணிக்கம் ரோட்லயே பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3, 4 சென்டர்ஸ் இருக்குங்கய்யா, கருத்தரிப்பு மையம். எல்லாம் இந்த உணவை தின்னு 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 பெண்களுக்கு பெண்களுக்கு சினைப்பை, சினைக்குழாய், கர்ப்பப்பை, சினைப்பை, சினைக்குழாய், கர்ப்பப்பை 3 அழுகி போச்சு. அது ஆண்களுக்கு அழுகி போச்சு. அதனாலதான் இவங்க 50 வயசுல எல்லா நோய் வருது. இவன் தூய்மை அடைஞ்சிட்டா 100 வயசுல குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும். தூய்மை அடைஞ்சிட்டா 100 வயசு 110, 120, 140, 150. அதனாலதான் யோகிகள் தான் வந்து திருவள்ளுவர் காமத்துப்பால் எழுதுறாரு. திருவள்ளுவர் சிறந்த யோகி, காமத்துப்பால் எழுதுறாரு. அதே மாதிரி இதுல சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா காமசூத்திரம்னு ஒன்று இருக்கு. காமசூத்திரம் அது வாத்தியாசன் அப்படிங்கிற ஒரு முனிவர் எழுதுறாரு. அதே மாதிரி கொக்கோகம்னு ஒன்று இருக்குது. கொக்கோகம்னு ஒரு முனிவர், ஒரு அரசன் எழுதுறது. கொக்கோகம்னு ஒரு காமசூத்திரம் இருக்குது. கொக்கு ஓகம் அப்படின்னு பேரு. கொக்குன்னு எழுதுறீங்க. ஓகம்னா புணர்தல்னு அர்த்தம். கொக்கு ஓகம்னு புணர்ச்சி, எப்படி புணர்தல் அப்படின்னு ஒரு எங்கிட்ட புத்தகம் இருக்கு. கொக்கோகம்னு ஒரு புத்தகம் இருக்குது. வாத்தியாசன் எழுதிய காமசூத்திரம் ஒரு புத்தகம் இருக்குது. திருவள்ளுவர் எல்லாமே யோகிகள் தான். அப்ப கொக்கோகம்னு ஒண்ணு இருக்கு. எங்கிட்ட கொக்கோகம் புத்தகம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சிக்கு உட்படப்பட வேணும். அப்படின்னா இந்த உடலுறவுன்னா என்னன்னா, தூய்மையான குழந்தைகளை பெறுவதற்கு உடலுறவு. இனப்பெருக்கம் தான், ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். இனப்பெருக்கம் தான். இனப்பெருக்கம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆனால் இங்க நாற்றத்தோட தான் அதாவது அவ்வளவு விஷத்தோட தான் இனப்பெருக்கம் பண்றாங்க. இனப்பெருக்கம் அது ஒரு பக்கம் மூளையில இனப்பெருக்கம் இருக்குது. ஆனா இங்க சுத்தம் கிடையாது. ஒரு பக்கம் மூளையில இனப்பெருக்கம், அது என்னமோ கௌரவ குறைச்சல் மாதிரி, அது ஒரு பக்கம் கௌரவ குறைச்சல் மாதிரி தப்பா குழந்தை ஏன் பெத்துக்கல, இதெல்லாம் அது வேற. 2 மனங்களும் சேர்ந்து 2 மனம் சேர்ந்தாதான் உடல் உறவு. ஆனால் 2 மனம் சேர்ந்த உடல் உறவுனா உடல் இங்க கெட்டு போய் கிடக்குது. மனம் சேர்ந்து விட்டுக்குது, உடல் கெட்டு போய் கிடக்கு. மனம் சேர்ந்துருச்சு. காதல் இருவர் கருத்து ஒருமித்தல். 2 பேர் காதல், உடலை பற்றி கிடையாது, மனதை பற்றி தான் காதல் வருது. ஆனால் இங்க உடல் என்ன ஆயிப்போது, அழுகி கிடக்கு. பிறக்கிற குழந்தை என்ன ஆகுது? எதுக்காக குழந்தை பெற்றுக்கணும் அந்த தத்துவம் இல்லை. திருமணத்துக்கான கொள்கை என்ன அதுவும் தெரியல. பிறக்கின்ற குழந்தை அறிவாக இருக்க வேண்டும். அது பெற்றோர்களை காட்டிலும் அறிவுள்ளதாக இருக்க வேண்டும். அது சான்றோர்கள் இந்த குழந்தையை, அதாவது உலகத்தார் சான்றோர் என புகழப்படுகின்ற எல்லாரும் இந்த குழந்தையை வந்து சிறந்த குழந்தை, அறிவுள்ள குழந்தைன்னு பேசும்படியாக வளர்க்கப்பட வேண்டும். இந்த 3க்காக தான். அப்படின்னு இதோட 25 ஆண்டு ஆகுது. இது முடிச்சு வளர்த்து ஒரு குழந்தையை வளர்த்து அது புகழ்பெற்ற குழந்தையாக வளருவதற்கு 25 ஆண்டு ஆகுது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வரைக்கும் கணவன் மனைவி குழந்தைக்காக தன்னை தியாகம் பண்ணணும். ஆனா இங்க என்ன தப்பு நடக்குதுங்க? எம்டெக் படிச்சிருந்தா அவன் பிடெக் படிச்சிருக்கணும். இந்த பிடெக் படிச்சா அவன் எம்டெக் படிச்சிருக்கணும். இந்த புள்ள வந்து 10,000 சம்பாரிச்சா அவன் 20,000 சம்பாரிச்சிருக்கணும். இப்படித்தான். இது ரொம்ப அடிப்படையே தப்பு. அடிப்படையே அது ஒரு ஈகோ ஃபுல்ஃபில்லிங் கேமா தான் இருக்கு. ஒரு ஈகோ, அதாவது தன்னுடைய அகங்காரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்கே தவிர, அறிவு வளருதா? புள்ள 10,000 இவன் 15,000 சம்பாதிக்கணும். இது ஜெர்மன்ல இருந்து இது ஜப்பான் இருக்கணும். இது இன்ஜினியரா அவன் டாக்டரா இருக்கணும். இப்படி தப்பா போயாச்சு. அது அத்தனை பாருங்க, 100க்கு 99 திருமணங்கள் பாத்தீங்கன்னா பாதியில முடிஞ்சு போச்சுங்க. பேருக்குதான் திருமணம், கொஞ்சம் கூட பொருத்தம் கிடையாது.
இதெல்லாம் என்ற குழந்தைக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய பொண்ணுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இப்படித்தான். ரூ. 1 செலவு கிடையாது. திருமணம்ங்கிறது 10 பைசா செலவில்லாதது. மனம் பார்த்து முடிவு எடுக்கிறது தான். திருமணம்ங்கிறது யாரு இப்படிலாம் பண்ண சொல்லி எந்த புத்தகத்துல இருக்குன்னு கேட்டேன். 2 பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்க வேண்டியதுதான். குழந்தையை பெற்று அதை அறிவாளி ஆக்க வேண்டியதுதான். இது இயற்கையில் இருக்கிறதா. இதுக்கெல்லாம் இவ்வளவு சடங்கெல்லாம் தேவை. சடங்கு எதுக்குன்னு கேட்டேன். ஏமாத்துறதுக்கு தான் சடங்கு. தூய்மையே இல்லாதவனுக்கு சடங்கு எதுக்கு? தூய்மையே இல்லாத இந்த கல்விமுறை தெரியாதனால தான். அதனால நல்ல வேளை வெங்கடேஷ் அதையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணும் விடல. விண்வெளிக்கு போற கருவியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. நமக்கு நாமே கருவி கண்டுபிடிச்சுக்கலாம். என்னன்னா நமக்கு ஒரு விண்கலம் மட்டும் இல்ல. இந்நேரம் நாம அதையும் கிளம்பி போயிருக்கலாம். எலன் மாஸ்க் மாதிரி ஒரு ஆள் கிடைச்சானா நாம போய் எலன் மாஸ்க் கூட ஒப்பந்தம் போட்டுட்டு நாம பாத்துக்கு தனியா யோகிகள் மையத்தை உருவாக்கிடலாம். விண்வெளி உட்காந்து அங்க பார்த்து நம்ம வேலை பண்ணி இனப்பெருக்கு அங்க போய் இனப்பெருக்குமே இனிய இனப்பெருக்குமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்ல நல்ல இந்த மாதிரி தூய்மை செய்த பெண்களை கூட்டிட்டு போயிடலாம். கூட்டிட்டு போய் அங்க இனப்பெருக்கம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு வழி இல்லை. எல்லாரும் இனப்பெருக்கம் முதல்ல இனப்பெருக்கம் பண்ணி விவசாயம் பண்ணி எல்லாமே நடக்கும். பூமியில நடக்கிற மாதிரி நடந்தாகணும். தூய்மையான ஆட்களே இல்லையே மேல. இதுல வேற இவங்க இனப்பெருக்கம் வேற பண்ண கொடுக்குறாங்க. இது வரைக்கும் விண்வெளியில் யாரும் இனப்பெருக்கம் பண்ணது இல்லை. ஆனால் இது நுண்ணுயிர்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க. நுண்ணுயிர்கள், கோழி முட்டை, ஏதோ முட்டைகள், நுண்ணுயிர்கள், தாவரங்கள் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. இல்லைங்க, உள்ளேயே ஜம்ப் சூட் தானே போட்டிருக்காங்க. உள்ளேயே சூட்டு தானே போட்டிருக்காங்க. உள்ளேயே நார்மல் உடம்புலயே இருக்க முடியாது இல்லையா? அங்க விண்வெளி உள்ள நார்மல் அங்க ஷூட்டிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உள்ள ஓகே நார்மலா இருக்கலாம். அது உள்ள போயிட்டு அதேதான் மொத்தமா அது மாறிக்குது. ஒரு தனியா விண்வெளிக்கு போறவருக்கு என்ன மாதிரி உடல் அமைப்பு அதே மாதிரி மொத்தத்தையும் மாத்திடுறாங்க. மொத்தத்தையும் மாத்திக்கிறாங்க. என்னது ஒரு குடிசை மாதிரி போட்டாச்சு. பெரிய ஒரு கூடார மாதிரி போட்டாச்சு. அதுக்குள்ள நம்ம நார்மலா இருக்கலாம். நீங்க சாதாரண உடை போட்டு போறீங்களா? விண்வெளி உடை. அந்த விண்வெளி உடை மாதிரி மொத்த வீடு அது விண்வெளி உடை தான். மொத்த வீடுமே அது விண்வெளி உடை தான். அதனால அங்க போனது அது தேவையில்லை. அந்த வீடே விண்வெளி வீடு தான். விண்வெளி வீடே வந்து பிரஷர் சூட் தான். அதை தாண்டி வெளியே கனவுகளை விக்கிற மாதிரி இது. நம்மளுடைய கனவுகளை விக்கிற மாதிரி இது. இப்ப நம்மளுடைய எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணத்தை எடுத்துட்டு போய் மத்தவங்களோட எண்ணத்துல உதிக்க வைக்கிறது அப்படின்றத. அப்போ இது வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து அவங்கவுங்கள ப்ரையாரிட்டியா மாறணும் இல்லையா? அங்க போய் நோய்வாய்ப்படுறானே தவிர யாரும் சாகுறது இல்லையே. ஏன் சாகல? விண்வெளி போய் ஏப்ப சாகல? ஏன் சாகவில்லை? ஏன் உயிரோட தான் திரும்பி வர்றீங்க? ஏன் சாகுறாங்க? விண்வெளி போறோம்னு செத்துற வேண்டியதானே, ஏன் சாகல? அது செயற்கை சூழல் தான். எல்லாமே செயற்கை சூழல் தான். எல்லாமே செயற்கை உருவாக்குறது தான். பாருங்க, ஆக்சிஜன் கொண்டு போறாங்க, நைட்ரஜன் கொண்டு போறாங்க. நைட்ரஜன் புரோட்டீன் இப்பதான் தெரியுது. நைட்ரஜன் புரோட்டீன் உற்பத்தி. ஏன் நைட்ரஜன் புரோட்டீன். நைட்ரஜன் எல்லாம் நாலு இறந்துருவாங்க. வெறும் ஆக்சிஜன் போட்டா இறந்துருவான். நைட்ரஜனோட நைட்ரஜன் கேஸ் அது 78 விழுக்காடு பூமி இருக்கிற மாதிரி இங்க கொண்டுட்டு வந்துடுறோம். எல்லாமே நைட்ரஜன் ஆக்சிஜன் 2 கேஸும் சப்ளை ஆகிட்டே இருக்குல்ல. அது உணர முடியாது. எதையுமே உணர முடியாது. நீங்க ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும். எதையுமே உணர முடியாது. உடம்பு கெட்டு போறதே உணர முடியாது. இதையும் உணர முடியாது, அதையும் உணர முடியாது. ரத்தத்தை இப்ப நான் வந்து எங்கிட்ட ஆரோக்கியம் நான் சொல்றேனே தவிர ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நார்மல் காட்டிடும். அவ்வளவுதான். அது எனக்கான நார்மல். அது என்னது எனக்கான நார்மல். அது உங்களுக்கான நார்மல் கிடையாது. கைரேகை மாதிரி தான். அப்ப என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கான நார்மல் உனக்கான நார்மல்னா என்ன சொல்ல வரீங்க? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? தனித்தனி ஆரோக்கியம் தான். எல்லாத்துக்கும் தனித்தனியான ஆரோக்கியம். அப்படின்னா என்ன? என்னுடைய தனித்தனி ஆரோக்கியம்னா என்னுடைய மார்க், என்னுடைய கொள்கை, என்னுடைய மதிப்பெண் உனக்கு பொருந்தாது. உங்களோட தகுதி எனக்கு பொருந்தாது. உங்க தகுதி வேற, என் தகுதி வேற. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ எனக்கு தகுதி, எனக்கு எது மார்க்குன்னு, எனக்கு எது அந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அதை நான் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். பொதுவான விதி இது இப்படித்தான் இருக்கும். எல்லாருக்கும் தனித்த கைரேகை தான். இது எனக்கான கைரேகை, அவ்வளவுதான்.
இது எனக்கான கண்ணு, அவ்வளவுதான். பாக்கறதுக்கு நான் மனுஷன் மாதிரி தெரியுறேன், எல்லாரும் மனுஷன் தான், ஆனா கைரேகை வேற இல்லவா? அது ஏன்? அதே மட்டும் எல்லாமே தனித்தனி தான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சிந்தனைகள் இருக்குது, தனித்தனியான, எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்றது, அவங்க மனநிலை வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த மனநிலையே இப்போ மனம் நல்லா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட ஹெல்த்தும். ஸோ எல்லாருமே நல்லா மனம் நல்லா நல்லபடியா இருந்தா நல்லா மனம் திங்க் நல்லா பண்ணுவாங்க. இருந்தா தான் உடல் நல்லாக. அடிப்படை தப்பு. உடல் இருந்து தான் தொடங்கணும். ம் அதே தப்பு. முதல்ல மனம் நல்லா இருந்தா உடல் நல்லாக, அடிப்படை தப்பு அது. ம் உடல் இருந்து தான் மனத்துக்கு போகணும். அது ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு தாங்க நான் பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு வேற எதுவுமே வந்து என்னன்னா இப்ப மனம் தண்ணியை நல்லா வச்சு உடம்பு இருந்தா சுத்தாயிடும். பொய், அடிப்படை பொய். ஸோ இப்போ உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மனம் வந்து அது நல்லா ஆகிடும் இல்லையா? அந்த மனம் கான்செப்ட் தான். மன வலிமையில அது இல்ல ஏற்பா. அது அது வந்து 100 கோடியில ஒரு ஆள், 100 கோடியில ஒருத்தருக்கு அப்படி வரலாம், 100 கோடியில ஒரு ஆளுக்கு வரலாம். இல்ல அது புரிஞ்சுது. பட் இப்ப திடீர்னு யாருக்கும் இப்போ திடீர்னு அவங்க சோகமா இருக்காங்கன்னா அவங்க தளர்ந்து போயிடுறாங்க, அதை வந்து சொல்றாங்க. அது சித்த நேரம் அதெல்லாம். அதாங்க. அவன் தொடர்ந்து உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். நானும் அப்படித்தான். 40 வருஷம் நானும் உடம்பு கெடுத்தேன். நல்ல வேளை நான் இயற்கை உணவுக்கு அப்பவே மாறிட்டேன். நான் பெரிய உணவு பிரியெல்லாம் கிடையாது. சிறுசுலேருந்தே எனக்கு உணவு மேல வேர்க்கலை. சிறுசுலேருந்து வேர்க்கலை சாப்பிடுவேன். 5 வயசு 6 வயசுல இருந்தே வேர்க்கலை சாப்பிட்டு எனக்கு வந்து எப்பயுமே வந்து திருடி திம்பேன். எங்க வீட்டுல வந்து வேர்க்கலை வாங்கி வச்சா நான் டப்பா காலி பண்ணிடுவேன். யாருக்குமே தெரியாது வேர்க்கலை தின்னுட்டு இருப்பேன். ஆனா எனக்கு வயிற்றுல போயிட்டே இருக்கும். வேர்க்கலை சாப்பிட்டு எனக்கு உடம்பு சேராது. அது வந்து இயற்கை தன் வேலை பண்ணுது. உணவே எடுத்துக்க மாட்டேன். அந்த வேர்க்கலை திருடி திருடி தின்பேன். சிறுசிலேயே 3 வயசு 4 வயசுலயே வேர்க்கலை டப்பா காலியா போச்சுன்னா என்னை பிடிச்சி அடிப்பாங்க, இவன் தான் திட்டுறான்னு. அந்த அந்த வேர்க்கலை ரொம்ப பிடிக்கும். அதுதான் எனக்கு சுத்தமா உடம்பு. அப்ப இயற்கையும் எனக்கு சுத்தமா இருந்து காட்டி நான் தப்பிச்சிருக்கிறேன். அது மட்டுமே இல்ல. அதனாலதான் கடலைப்பருப்பி செஞ்சாங்க தமிழர்கள். ஆமா 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 கடலைப்பருப்பி வந்தது. ஆமா ஆமா. சிறுசுல இருந்தே வேர்க்கலை தான் எனக்கு. 5 வயசு ஆகுது. எங்க வீட்டுல வேர்க்கலை ரொம்ப வாங்கி வச்சிருப்பாங்க. எங்க வீட்டுல எண்ணெய் காய்ச்சுவாங்க சொந்தமாக. எங்க பாட்டி வந்து வேர்க்கலை வாங்கி ஆட்டி சூடு பண்ணி எண்ணெய் வந்து புளியாம நீங்க ஒரு 10 கிலோ வேர்க்கலையை வந்து மாட்டாங்கல்ல விட்டு ஆட்டிடுவாங்க. ஆட்டி தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வச்சாங்கன்னா அது எண்ணெயெல்லாம் மேல பிரிஞ்சு வந்துடும். அந்த எண்ணெயை எடுத்து கல்லெண்ணெய் தயாரிப்பாங்க அந்த காலத்துல. இப்படியும் தயாரிக்கல, செக்கிலையும் போட்டு பிடிக்கலாம், சூடு பண்ணுவாங்க அந்த காலத்துல. அப்ப வந்து இந்த வேர்க்கலை திருடி திருடி திங்கிறது நான். அப்ப சுத்தமாயிட்டே இருக்கும். சாப்பாடே சாப்பிட மாட்டேன், வேர்க்கலை தான். அதுவே எனக்கு வளர்ந்துட்டு இருந்தது. அப்புறம் தான் இப்படியே போயிடுச்சு அதெல்லாம். சுத்தமா வேர்க்கலை சாப்பிட்டா எப்படி சுத்தமா இருக்கு? பச்சை வேர்க்கலை நீங்க சாப்பிட்டு பாருங்க, உடம்பு எப்படி சுத்தமா இருக்கு பாருங்க. உடல் பயங்கரமா சுத்தமாகும், அடைப்பே வராது. மத்த பருப்பு சாப்பிட்டீங்கன்னா அடைச்சுக்கும், வேர்க்கலை மட்டும் அடைக்கவே அடைக்காது. இயற்கை ஒரு ரகசியம் அது. ஏன்னா ஃபைபர் அதுல வேர்க்கலைக்கு மட்டும் அப்படின்னு ஒரு தன்மை அதுல. மிச்சம் எந்த ஒரு எண்ணெய் வித்துமே வேற எதுவுமே எண்ணெய் வித்துக்கள் நீங்க தப்புன்னு குற்றம் சொல்லிட்டீங்க. ஆனா வேர்க்கலை மட்டும் குற்றம் இல்லையா அப்போ? குற்றம் தான். ஆனா குடலை சுத்தம் பண்ணிடும். குற்றம் தான், குற்றம் இல்லாத எதுவும் கிடையாது. அது குடலை சுத்தம் பண்ணிடுது. மற்ற பருப்பெல்லாம் வந்து மலச்சிக்கல் உண்டாக்கும். தேங்காய், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கொண்டக்கடலை எல்லாம் குற்றம், பயங்கர குற்றம் அது. இதை வந்து குடலை சுத்தம் பண்ணிடும். நீ சாப்பிட்டு பாருங்க, வேர்க்கலை சாப்பிட்டா அது தெரியுதுங்க. அதான் கேக்குறேன். அப்ப அந்த வேர்க்கலைக்கு மட்டும் தான் அந்த சுத்தம். வேர்க்கலை பால் சாப்பிட்டா வேர்க்கலை பாலா? விஷம்தான். வேர்க்கலை பால் சொல்றீங்களா? வேர்க்கலை பாலோ வேர்க்கலை எப்படி சாப்பிட்டாலும் குடல் சுத்தமாகும். ஓகே. ஆனா ஆமா, பச்சை வேர்க்கலை இன்னும் சூப்பரா இருக்கும். தண்ணியோட பொருத்தி பார்க்கணும். தண்ணியோட பொருத்தி பார்த்தா விஷம் தான். தண்ணியோட பொருத்தி பார்க்கறப்போ விஷம் தான். பட் ஆனா அது சுத்தம் செய்யுது. சுத்தம் செய்யுது. குடலை சுத்தம் பண்ணுது. இன்ட்ரெஸ்டிங். பச்சை வேர்க்கலை சாப்பிட்டுருக்கேன். அங்க ஊர்ல நிலத்துல போய் சாப்பிட்டுருக்கேன். பச்சை வேர்க்கலை நான் ஊர்ல நிலத்துல போய் டைரக்டா எடுத்து சாப்பிட்டுருக்கேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய சாப்பிட்டு பார்த்தா தான் வயிறு சுத்தமாகும். நிறைய சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வயிறு சுத்தமாயிரும். நிறைய சாப்பிட்டு பார்த்தா வயிறு சுத்தமாயிரும். நீங்க நிறைய அதுவும் வேக வச்சு சாப்பிடுவாங்க. வேர்க்கடலையும் வேக வச்சு சாப்பிடுவாங்க. ஆமா, அவிச்சு சாப்பிடுவாங்க. மத்த பருப்புலாம் அப்படி சாப்பிட மாட்டாங்க. வேர்க்கலை மட்டும் நீங்க வேர்க்கலை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வேர்க்கலை நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு நீங்க சக்கரை போட்டு கொடுப்பாருங்க, குழந்தைக்கு கொடுக்கலாம். வயிறு சுத்தமாயிரும். உணவு தேவையில்லை. வேற உணவு எக்ஸ்ட்ரா புரோட்டீன் இந்த கண்டதெல்லாம் கொடுக்குறாங்க இல்ல, கடையில் வாங்கி விற்கிறதால எதுவுமே கொடுக்க தேவையில்லை. தப்பு. குழந்தைகள் வளர்த்ததே தப்பதான் வளர்த்துறாங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். வேலை வாய்ப்பு பத்தி சொல்றப்போ
சொல்றாரு, வேலைவாய்ப்பு என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால் யாருக்கும் போட்டி இல்லாத வேலைவாய்ப்பு. ரொம்ப அற்புதம். யாருக்கும் போட்டி இல்லாத வேலைவாய்ப்பு. இந்த இந்த கலை தருகிறது. தொடர்ந்த முயற்சியால் 6 மாதத்தில் கலையை கற்றுக்கொண்டு மற்றவருக்கு சொல்லித் தரலாம். இப்பதான் கட்டணமே போட்டிருக்கிறோம். நான் கட்டணம் எப்பவோ போட்டாச்சு. நான் 15 நிமிஷம் முன்னாடி கட்டணம் போட்டாச்சு. நான் அப்பவே $50,000 போட்டிருக்கேன். அப்பவே $50,000 $50,000 1 10 100 1000 10,000 $50,000 50 லட்சம் ஃபீஸ் வச்சிருக்கேன். நிச்சயமா வாங்கியே தான் தீருவேன். 50 லட்சம் எவனோ ஒருத்தர் வாங்கியே தீருவேன். எவனோ ஒரு வருவான்ல, எலன் மாஸ்க் மாதிரி வருவான்ல, விடுறா கடனை அவன் கொடுத்துட்டு போயிடுவான். என்னைக்கு இருந்தாலும் வெற்றி அடைஞ்சே தீரும். அதுக்கான வேலையை தொடங்கிட்டோம்ல. அதுதான் சொல்றேன். நான் வந்து பாண்டிச்சேரி ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். ஒரு ஸ்பெயின் கார்ட்ட பேசிட்டு இருந்தேன். பேசும்போது அப்ப இது எலன் மாஸ்க்கு தெரியப்படுத்தலாமானாரு. தாராளமா தெரியப்படுத்துங்கன்னு சொன்னேன். அவர் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. இது எலன் மாஸ்க்கு சொல்லலாமா? சொல்லுங்க அப்படின்னு. அந்த புத்தகம் ஸ்பெயின் கார்ட்ட போயிடுச்சு. அவன் படிக்கணும் இதையே. நல்ல வேளை அவன் ஜெர்மனியில தமிழ் துறையில தமிழ் எக்ஸ்ல படிக்கிறான். தமிழ் எக்ஸ்ங்கிற ப்ராஜெக்ட் அவன் இருக்கான். இந்த மாதிரி ஒரு 40 பேர் 20 பேருக்கு மேல இருக்காங்க. ஜெர்மனி நல்ல புரட்சி பண்றாங்க. ஆனா ஜெர்மனியில இதை ஆராய்ச்சி பண்ணணும் கொடுத்துருக்கிறேன். நாம இன்னுமே நம்ம தமிழர்களே முழு திரு முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு? இதுல என்னன்னா ஃபெய்த் பேஸ்டு ரிலீஜன் சொல்லுவாங்க. அதாவது நம்பிக்கை சார்ந்து. அதாவது இப்போ வந்து சயின்ஸ் அதை ப்ரூவ் பண்ணலன்னா கூட நம்ம நம்பிக்கை சார்ந்து இதை வந்து கடைபிடிக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து இப்போ ஒவ்வொரு தளமா அடுத்தடுத்த ஆராய்ச்சி நம்ம செஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது நம்பிக்கை சார்ந்த ஒரு ஒரு குழுவா இல்லாம இது அறிவியல் சார்ந்த ஒரு குழுவா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு இன்னும் அறிவியல் சார்ந்த நிறைய ஆய்வுகள் நடக்கணும் இல்லையா? இல்ல அதுதான் இங்க நடந்திருக்கு. இப்ப பாரு, நீங்க பாருங்க எங்க தெரியுமா? அந்த அறிவியல் சார் பாரு எங்க இருக்கு தெரியுமா? இடத்துல இது வரணும். அனுபவத்தை எடுத்து பார்த்தா வரும் நினைக்கிறேன். அறிவியல் சார்ந்து அதாவது தியான யோகிகள் மீது இந்தியாவின் மீதும் தியான யோகிகள் மீதும் அதாவது ஜென்மோக் ஜப்பானுடைய ஜென்மோக் அப்புறம் அமெரிக்காவில் டிரான்சென்டென்டல் மெடிடேட்டர் அண்டு ஜப்பானிய ஜான்மோக் இவங்க மேலே தியானத்தின் மீது செலுத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் என்பது அது வந்து பழைய முறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் புதிய முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் பழைய முறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் புதிய முறைகளை காட்டுவதற்கும் யோகம் என்பது பயிற்சியாக வருகிறது. எடுத்து பாருங்க. 9வது அனுபவத்துல வரும்னு நினைக்கிறேன். அதை பத்தி ரொம்ப நாளா பேசவே இல்லை. எங்க எதை பேசுறது? எல்லாமே முக்கியமா தெரியுது. 9ஆம் பாடத்துல தியானம் செய்யும் யோகிகள் மீதும் அனுபந்தம் எதுவும் அதை நான் அப்புறம் எடுத்து வைக்கிறாங்க. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இடத்துல அது 6ஆம் படத்துல 7ஆம் படத்துல நான் பார்த்து எடுத்து வைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. அந்த ஆராய்ச்சி என்பது முக்கியமானது. அதனால வந்து நாம எல்லாமே கொண்டு வந்துட்டாரு இவரு. அமெரிக்க விண்வெளித்துறை ஆராய்ச்சித்துறை அது இது எல்லாமே கொண்டு வந்துட்டாரு. ஐயா 121 சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 121 சோதனை சாலை முடிவுகள் பின்வருமாறு. அது வேற அது வந்து மருத்துவர்களே பண்ணி பார்த்துருக்காங்க.
அதுபோக அது வந்து அலோபதி டாக்டர்கள் சுத்தப்படுத்துறதுக்கு கண்டுபிடிச்சது. இந்த ஆழ்நிலை மருத்துவ ஆழ்நிலை தியான வல்லுநர்கள் ஒரு இடத்துல வரும் பாருங்க. ஆழ்நிலை தியான வல்லுநர்கள், அமெரிக்காவில் இருக்கிற ஆழ்நிலை தியான வல்லுநர்கள், ஜப்பான் இருக்கிற ஆழ்நிலை தியான வல்லுநர்கள், இவர்கள் மேல் ஆராய்ச்சி செய்யப்பட்ட பொழுது யோகம் அறிவியலுக்கு உட்படுத்தப்படுகிறது. ஆனா நல்ல வேலையாக 2002ல நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றது பெரிய புரட்சி. அதுக்கப்புறம் நாசா விஞ்ஞானிகள் பண்ணல. அதனால இதை வந்து அமெரிக்காவுக்கு ஒன்று அனுப்பணும்னு நான் முடிவு பண்றேன். அமெரிக்காவில் விண்வெளித்துறை, தமிழ்நாட்டில் இருக்கிற விண்வெளித்துறை அவங்களே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு போச்சு நிச்சயம் ரெஸ்பான்ஸ் இருக்கும். யாராவது நான் அமெரிக்கா கவனிச்சிடலாமா? அமெரிக்காவில் நம்ம ரவி பெருமாள் அங்கே எங்க ரவி பெருமாள் வர்றாரு, அவரு கூட நாசா விண்வெளிக்கு அனுப்பலாம் இல்லையா? அவர் எங்க ஆளவே காணா. நேற்று தான் திடீர் 10 நாளா காணா போச்சு. நேற்று கூப்பிட்டு பேசுறாரு. அமெரிக்காவில் உட்காந்துட்டு கனடாவில் இருக்கிறவங்க அங்க வந்து விண்வெளித்துறைக்கு போனா நீங்க ஜப்பான்ல நான் பண்ணி கொடுத்து சொல்லியிருக்கேன். சிங்கப்பூர்ல பார்க்கலாம். எப்படியோ ஆர்என்டி போய் சேரணும் ஐயா. ஆர்என்டில போய் சேரணும். இந்திய ராணுவத்துறை எடுத்து செய்யலாம். இந்திய ராணுவத்துறை வந்தாங்க, தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இந்திய ராணுவத்துறை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணல. இந்திய ராணுவத்துறைக்கு நான் கொடுத்துருக்கேன் 15 வருஷத்துக்கு முன்னாடியே. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய ராணுவத்துறை. ஞானசேகரன் ஐயா கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்களேன். நன்றிங்க. இந்திய ராணுவத்துறை இன்னும் இது இறங்கி வரணும். எப்ப வருவாங்கன்னு தெரியாது. இந்திய ராணுவத்துறை எப்ப வருவாங்கன்னு தெரியாது. 6:33 6:45 முடிச்சுக்கலாம். அதனால நாம அடுத்தது என்ன பண்ணலாம்னா, இது வந்து முதல்ல இது தொழில் ரீதியா வெற்றி அடையணும். யார் செஞ்சாலும் லாபம் வர மாதிரி கொண்டு வரணும். இப்ப நான் செய்யறேன்னா எனக்கு லாபம் வரணும். அது மாதிரி நீ அடுத்து ஞானசேகரன் அதெல்லாம் பத்தாது. ஆராய்ச்சியெல்லாம் பத்தாது. நிறைய படிக்கணும். நீங்கெல்லாம் நிறைய படிக்கணும். முதல்ல இந்த வேஷத்தை கலைச்சிருங்க. வேஷத்தை கலைச்சிட்டு இயற்கையா வாங்க. வேஷம் போடுறது முதல்ல நிறுத்துங்க. புரியுதா? உங்க தொழிலை வந்து இதில் காட்டாதீங்க. உங்க தொழிலில் உங்க அடையாளத்தை காட்டவே காட்டாதீங்க. யோக பயிற்சி பண்றப்ப எந்த அடையாளம் இது இருக்கக்கூடாது. ஒரு கருத்து பேசுறப்ப எந்த அடையாளம் இருக்கக்கூடாது. ஒரு கருத்து பேசுறப்ப உங்களை யாருன்னு எவனுக்கு தெரியக்கூடாது. நீங்க ஒரு அறிவியல் விஞ்ஞானி. எப்படி ஒரு அறிவியல் விஞ்ஞானி, அதை நீங்க உள்வாங்காத வரைக்கும் உங்களை அனுமதிக்கவே முடியாது. நான் தான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த கருத்தை பேசுகின்ற பொழுது உங்க சொந்த தொழிலை இது இணைச்சிடாதீங்க. உங்க சொந்த தொழிலை உங்களை முத்திரை குத்தி தள்ளிடுவாங்க ஐயா. உங்களை முத்திரை குத்தி கீழே தள்ளிட்டு போயிடுவாங்க. இவன் சாமி அடிட்டு போயிடுவாங்க. என்னது ஒரே கேவலப்படுத்திடுவாங்க. இவன் ஒரு சாமி அடிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அதாவது நம்பிக்கை சார்ந்த அந்த இதுக்கு கூட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு இதுவா எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனாலதான் சொல்றேன், ஞானசேகரன் சொன்னா மண்டையில ஏற மாட்டேங்குது. அது எப்படி அகங்காரத்தை உடைச்சிட்டு தான் அதுல வரணும். அதனாலதான் சொல்றேன், இந்த கருத்து பேசுறப்போ சுத்தமா இருக்கணும். உங்க அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நீங்க திருப்பி 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 அடையாளம் போட்டே இருக்கிறீங்க. அது ரொம்ப தப்புல கொண்டே விட்டுரும். உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்பவே உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி போட்டீங்கன்னா ஏற்றுக்க. எதுக்கு உங்களை அடையாளம்? எதுக்கு? நீங்க உங்க சொந்த தொழில். நீங்க சடங்கு பண்றது உங்க தொழில். பேசுறது 10 நிமிஷம். அப்ப ஒரு காணொலி போடும்போதையாவது உண்மையா ஒரு வீடியோ பண்றீங்க. அப்பவாவது உங்க அந்த விஞ்ஞான அதுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி இருந்து காட்டணும். நீங்க திருப்பி திருப்பி அடையாளம் போட்டே இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு கேவலப்படுத்திடுவாங்க. உங்களுக்கு ஒரு பைத்தியக்காரன் போயிடுவாங்க. இது பக்தி மார்க்கம் கிடையாது அப்படிங்கிறது நீ சொல்லணும். அது நீங்க பக்தி மார்க்கம் வாயில சொல்லலாம். ஆனால் அந்த பேசுகின்ற நேரத்திலேயாவது என்ன பண்ணணும்? நீங்க அது தனி மனித வந்து நம்பிக்கை இல்லையா? அதுல நம்ம கை வைக்கலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து இப்ப இதுல வரும்போது இந்த பயிற்சி நம்ம செய்யும் பொழுது இதை வந்து எதன் அடிப்படையாக வைத்துக் கொண்டு நம்ம செய்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இது வந்து நம்ம எந்த அடிப்படை எந்த தத்துவத்தை வைத்து நம்ம புரிதலின்படி இப்ப இந்த பரிணாம வளர்ச்சியை நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். சோ இது வந்து எந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலும் உள்ள வரல. அதாவது மதம் சார்ந்த அந்த ஐடென்டிட்டிக்குள்ள நம்ம இதை எடுத்துட்டு போகல. சோ அந்த மதத்தையும் அதெல்லாத்தையும் எடுத்து அப்படி வச்சுட்டு இத பரிணாம அறிவியலின் அந்த கூற்றுப்படிதான் இப்ப நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இல்லாட்டி நம்ம வந்து இந்த சாமியை கும்பிடு, இப்படி செய்ய அப்படி செய்ய, அது எல்லா மார்க்கத்திலயும் சொல்லப்பட்டுருச்சு இல்லையா? இப்ப வந்து பிரதோஷத்துல வழிபாடு செய்யறது,
விரதம் இருக்கிறது, சிவ வழிபாடு செய்யறது, அப்புறம் எல்லா மார்க்கத்திலுமே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. பட் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ? அப்படி இல்லைன்னா நம்மளும் கோயிலுக்கு போயிட்டு நம்மளும் விரத முறையை கடைபிடிச்சிட்டு அப்படி இருக்கலாமே. இப்ப இதை செய்யறதுக்கு நமக்கு அதை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஏன் அப்படி போகக்கூடாது அப்படின்ற கேள்வி வருது. அது நம்ம செய்யணும்னா நம்ம தனிப்பட்ட முறையில அதை செஞ்சுக்கலாம், அது வேற விஷயம். பட் ஆனா இப்ப நம்ம ஒரு மேடைக்கு வந்து நம்ம பேசும் பொழுது, அந்த சபையில பேசும் பொழுது அப்ப 4 தரப்பட்ட கருத்து உடைய மக்களும் வருவாங்க. அப்படி வராத போது நம்மளுடைய அடையாள சின்னமோட நம்ம போகும்பொழுது நம்மள அடையாளப்படுத்தி தனிமையில வச்சிருவாங்க. அதாவது இது இந்த கூட்டத்துக்கு மட்டும்தான் அது அப்படின்னு. ஞானத்தேருக்கு இன்னும் புரியல. புரியலன்றதை விட அந்த மன அமைப்பிலே வாழ்றவங்களுக்கு அதை விடுறதுக்கு கஷ்டங்கயா. அதுதான் எனக்கு தெரியுது. அந்த கஷ்டம் அப்படின்றத விட அதை புரிதலை தாண்டி நமக்கு இன்னொரு பெரிய புரிதல் வந்தாதான் அது வந்து விடுறதுக்கான இப்ப ட்ரை பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனா என்னன்னா இவர் சொல்றாரு இல்லையா, அதை கடைபிடிச்சிட்டு அதற்கான நன்கொடையோ ஏதோ வர மாட்டேங்குதுன்னு. அது வராது. ஏன்னா அது வந்து நம்ம அந்த சர்க்கிளுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லணும்னு நினைப்போம். அந்த குறுகிய மனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுமே தவிர அந்த கருத்தை உடைச்சுக்கிட்டு நீங்க என்ன தியாகம் பண்ணிட்டு பாருங்க. நீங்க என்ன சமூகம், இப்ப நான் வந்து 25 வருஷம் உழைச்சிருக்கிறேன். நீங்க என்ன தியாகம் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. இந்த தியாகம் எல்லாம் பத்தாது. இந்த தியாகம் எல்லாம் உங்களை ஏத்துக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். உங்களை ஏத்துக்கிறதுக்கு ஐயா நீங்களே கூட நீங்க செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா 25 வருஷம் கழிச்சுதான் அதற்கான மாணவர்களே உருவாயிருக்காங்க அப்படின்ற போது மேபி இப்போ உங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு நாங்க ஃபாலோ பண்ணுவோம், எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பாருங்க 25 இயர்ஸ் ஆச்சு. எல்லாம் வந்து கத்துக்கிட்டு ஓடிட்டு போயிடுவாங்க தவிர மாணவர்கள் இன்னும் யாரு வந்து 99 பேர் இருக்காங்க. ம் முதலீடே பண்ணாத கத்துக்கிறாங்க. கோபிச்சட்ட முதலீடே பண்ணாதான் கத்துக்கிறாங்க. எல்லாரும் முதலீடு பண்ணவங்க தான். நீங்க ஒண்ணுதான் முதலீடு பண்ணிருக்கிறீங்க. இந்த வேற முதலீடு பண்ணிருக்கீங்க. நீங்க மற்ற யாரும் அப்புறம் அத ஜெகன் முதலீடு பண்ணாரு. மற்ற யாரும் இங்க முதலீடே கிடையாது. முதலீடே பண்ணாததான் நாங்க ஓப்பன் உட்காந்துருக்கோம். நம்ம எல்லாருமே கேசவன் உட்பட எல்லாரும் அப்படித்தான். நீங்க 2-3 பேர் தான். ஆனா இருந்தாலும் அவங்க இப்ப ஞானசாரெல்லாம் எனக்கு கஷ்டமான ஞானசார வீட்டை போய் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த தகுதியே கிடையாது. பொருளாதார செலவே பண்ண முடியாது. என்னது ஆனா கொடூர நோய் நான் நேர்ல பார்த்தேன். எனக்கு பயங்கரமான கடனாளி அவரு. பயங்கரமான கடனாளி. ஒரு 1.5 ஏக்கரா ஒரு சின்ன ஒரு வருமானமே இல்லாத ஒரு 1 ஏக்கரா பூமி, அப்புறம் வியாபாரமாகாத ஒரு கடை, அப்புறம் அவர் சடங்கு பண்றதுனால ஏதோ ஓடிட்டு இருக்குது. திருமண சடங்கு, பிறப்பு சடங்கு பண்றதுனால ஏதோ கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. பெரிய வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படித்தானே ஞானசேகரன்? அங்க மியூட்ல இருக்கு. அது ஆன் பண்ணி பேசுங்க. கன்வெர்ட் பண்ணி உங்க குடும்ப பின்னணி சொல்லுங்க. உங்க குடும்ப பின்னணி எப்படி இருக்கீங்க? நீர் மருத்துக்கு வந்த பிறகு உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாண்ட கடவுள் நம்பிக்கைலாம் கூட பெரிய விஷயங்கள் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கையோ மத நம்பிக்கையோ இதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. நீர் மருத்துவம் கத்துட்டு உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வேலைக்கு போகலாம். அதாவது நம்மளுடைய கடமையை செஞ்சா போதும், பலன் வந்து அந்த பேர்வழி என்று சொல்லப்படுகின்ற பிரபஞ்ச சக்தி நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அதுதான் இறைவன் அப்படின்ற மறைபொருளா சித்தர்கள், யோகிகள், மாமுனிகள் அனைவரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ அடையாளங்களோ அங்க அடையாளங்களோ கூட கண்டிப்பா தேவைப்படாதுதான். இருந்தாலும் சமுதாயத்தை நாங்க பழகிட்டதுனால வேற என்ன பண்றது, இப்ப பிழைப்புக்காக வழி தேடிதான் ஆகணும். நீங்க சொல்லுகின்ற போது இது ஒன்றும் நல்ல நிலைமைக்கு வருகின்ற போது இந்த அங்க அடையாளங்களை வைத்துக்கொண்டு இந்த அங்க அடையாளங்கள் தேவையில்லை என்னும் போது என்ன மாதிரி ஆள் சொன்னாதான் புரியும். உங்களை மாதிரி ஆள் சொன்னாலும் புரியுதோ இல்லையோ அப்பாலப்பட்ட விஷயம். என்னுடைய மன ஆதங்கத்தை நான் பேசுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இந்த லைன்ல இருந்தே நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்போ வந்து 1 மாசமா தண்ணியில இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் தண்ணியிலே இருந்து நான் இந்த மத நம்பிக்கையிலே போய் சுத்தி அங்க நான் பரப்புகின்ற போது எப்படி இது சாத்தியக்கூடாதோ என்ன கேட்கணும். நான் அவர்கிட்ட பதில் சொல்லுகின்ற போது இது உண்மையாகும். அப்ப மதவாதிகளும் மற்ற ஜாதி மத இனத்தவரும் இது நல்லா இருக்கு, அனைவரும் ஃபாலோ பண்ணலான்ற ஒரு கோட்பாடுக்கு வருவாங்க. அப்படி வருகின்ற போது இந்த சமுதாயத்தை எங்களை மாதிரி ஆட்களும் இருந்தா நிலைநிறுத்த முடியும். உங்களால மட்டும் நிலைநிறுத்த நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. நான் இன்னைக்கு தெளிவா பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அப்ப எல்லா ஜாதி மத இனத்தினரும் வேணும். ஆனா வருகின்ற பொழுது இந்த விஷயங்களை கத்துக்கிற பிறகு அது தேவையில்லைன்னு அவங்களுக்கே தோணும். அந்த அளவுக்கு அவங்க பயிற்சியும் அவங்களுடைய முயற்சியும் காரணமாக அமைஞ்சா மட்டும்தான் இந்த உலகத்தை திருத்த முடியும். தான் மட்டும் ஒண்டியா இருந்து திருத்தணும்னா கண்டிப்பா இன்னும் 100 வருஷம் இப்படியா இருந்தாலும் திருத்த முடியாது. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னு தவறுகளாக பேசுறதா மன்னிக்கும்.
புரியுதுங்க, புரியுது புரியுது. சரி 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 சரி. அதனால இனிமேல் தான் நம்ம அந்த முதலீடு பண்ணணும். எல்லாமே முதலீடு தான். எல்லாமே சொன்னீங்களே, எல்லாமே முதலீடு தான். தியாகம் பண்றதே முதலீடு தான். அடையாளத்தை மாத்துறது முதலீடு தான். எல்லாமே முதலீடு தான். எல்லாமே முதலீடு தான். ஏன்னா நாம எப்பயுமே நம்ம இப்ப பிறக்கிறப்ப எந்த அடையாளம் இல்ல, போறப்ப எந்த அடையாளம் இல்ல. பிறக்கிறப்ப எந்த அடையாளம் இல்லை, தொடர்பும் இல்லை. பிறக்கிறப்ப எந்த அடையாளமிலும் தொடர்பும் இல்லை. போறப்போ எந்த அடையாளமிலும் தொடர்பும் இல்லை. இது இது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. அதனால கரெக்ட் தான். யோசனை பண்ணணும். அது நாங்க இந்த சிறுசிலிருந்தே இப்ப எல்லாத்துக்குமே இந்த சிறுசிலிருந்தே நம்ம சேர்ற இடம் இருக்கு பார்த்தீங்களா? தப்பாக நம்ம அது கிராமத்துல தான். ஆனா நல்ல பழக்கத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும் கிராமத்துல இருந்து தான் கத்துக்கொள்ள முடியும். நகரத்துல கற்றுக்கொள்ளவே முடியாது. நகரம் பூரா ஊதாரிகள். நகரமே ஊதாரிகள் வாழ்ற இடம் தான் அர்த்தம். நகரம்னாவே ஊதாரிகள் வாழுகின்ற பகுதின்னு தான் அர்த்தம். பெரும்பாலும் ஒழுக்கத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. ஆனா கிராமம் அப்படி இல்லை. ஒழுக்கம், பண்பு, நாகரிகம் அங்கிருந்து அப்படியே கிளம்பி வரும். கவனிப்பாங்க. ஒரு மனிதனோட நடவடிக்கை ஒவ்வொன்றும் கவனிப்பாங்க. நகரத்துல பாத்தீங்கன்னா எத்தனை ஒழுக்கம் கட்டு இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. அது சில்லத்தனம் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கெட்டு போய் பட்டணம் போவாங்க. எதுக்குன்னா வீட்டு கெட்டு போறது. பட்டணத்துல யாரா கூடுவான்னு கேட்டீங்கன்னா, பட்டணத்துல ஒரு பாட்டே வரும். இந்த மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் ஒரு பாட்டு வரும். மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் ஒரு பாட்டு வரும். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல எல்லாரும் கெட்டு போன புள்ளிகள் தான் இருப்பாங்க. கெட்டு போன புள்ளிகளா? புள்ளினா பெரிய ஆளு. கெட்டு போன புள்ளிகள் கூடுகின்ற இடம் பட்டணம் தான். கெட்டு போன புள்ளிகள் கூடுகின்ற இடம் பட்டணம். யார் கூடுற இடம்? திருடம் பூரா கூடுற இடம் பட்டினம்ங்கிறாங்கல. திருடர்கள் கூடுகின்ற இடம் பட்டினம் எழுதியிருக்காங்க. அழகா அந்த பாட்டு வரும். அது மட்டுமல்ல, அதாவது மெட்ராஸ் கெட்டு போனதுக்கு காரணம் மூர் மார்க்கெட் அடையாளம் ஒரு பாட்டே வரும். இந்த ஊரு கெட்டு, அதாவது அதாவது அந்த பாட்டே அருமையான பாட்டு. அவர் மேல இந்த வழக்கே போட்டாங்களாமா. யாரு? அந்த கவிதை எழுதிய கண்ணதாசன் மேல அந்த காலத்துல மூர் மார்க்கெட் வியாபாரிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த பாடல்ல இந்த பாட்டை எழுதியிருக்காங்க, எங்களுக்கு கேவலத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல வழக்கே போட்ட. கடைசி இந்த வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. ஏன்? உண்மைதான்டா அவரு. அதாவது ஊரு கெட்டு போனதற்கு ஊரு மாறு கெட்டு அடையாளம். அப்புறம் இந்த நாடு கெட்டு போனதுக்கு மெட்ராஸ் நாகரிகம் அடையாளம். அந்த பாட்டையை அப்படியே எழுதியிருப்பான். அது தமிழ்நாடு கெட்டு போனதுக்கு மெட்ராஸ் அடையாளம், மெட்ராஸ் கெட்டு போனதுக்கு மூர் மார்க்கெட் அடையாளம் அப்பவே எழுதியிருக்காரு. ஊரு கெட்டு போனதற்கு ஊரு மாறு கெட்டு அடையாளம், இந்த நாடு கெட்டு போனதற்கு மெட்ராஸ் நாகரிகம் அடையாளம் அப்படியே எழுதியிருக்காரு. தமிழ்நாடு கெட்டு போனது காரணம் மெட்ராஸ் தான் எழுதுறாரு. தமிழ்நாடு கெட்டு போனது காரணம் மெட்ராஸ் கெட்டு போனது காரணம் மூர் மார்க்கெட் அப்படியே எழுதியிருக்காரு. இப்ப போட்டு பாருங்க. அதாவது பக்கத்துல வச்சு கொட்டுறதுக்கும் எட்டி உதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பக்கத்துல வச்சு கொட்டி இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு புகழ்பெற்ற பாட்டா மாட்டிடுது. நாகேசுமே மனோரமம் பாடுவாங்க. நாகேசு மனோரமம் பாடுவாங்க. நாகேசன் மனோரமம் பாடுவாங்க. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். அது அந்த அந்த பாட்டு என்ன? அது கதாநாயகன் யாரு? மெட்ராஸ். கதாநாயகி மனோரமா. இவன் மெட்ராஸ் பார்க்க போவான். யாரு? முத்து கூலிக்க வரிகள அந்த பாட்டு அதுல வரும். அதெல்லாம் அந்த 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 படத்துல வரக்கூடிய பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். முத்து கூலிக்க வாரிகள மூச்சு அடக்க வரல வரும். அது போக இவன் இந்த பட்டணத்துல இருந்து பட்டணம் பாக்குற இவன் போவான். பட்டணம் போய் பார்த்துட்டு எல்லாம் அந்த பார்த்த எல்லாம் திருடனாவே தெரிவாங்க. என்னது? மொத்தமாவே எல்லாம் திருடனாவே தெரிவாங்க. எல்லாம் திருட்டு பயலுங்க, திருட்டு கும்பல் அப்படியே எழுதியிருப்பாரு. ஏன்னா அது தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இங்க வர்றவன் பூரா திருட்டு பயல தான் வர்றான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எழுதியிருப்பாரு. அப்பவே அதில் பார்த்தேன் நான். அதனால கிராமம் என்பது ஒரு கிராமம். அதனாலதான் கிராமத்தை நேசிக்கணும் அப்படிங்கறத. கிராமத்துல நல்ல காத்து இருக்கும். கிராமத்துல ஆனா இப்ப இருக்கிற கிராமம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியுது. கிராமத்துல ஒரு சின்ன சின்ன அடையாளத்தை கூட கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா பரந்த படம் இருக்குது. யாரு என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. மீறி பண்ண ஒரு 100 குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க, எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். எவன் என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நகரத்துல அப்படி இல்லை. என்ன திருட்டுத்தனம் பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. இப்பெல்லாம் அதனால குற்றம் சொல்ல முடியாங்க. இல்ல இல்ல என்னன்னா அந்த தனித்தன்மைக்கும் ஒரு சுயமறிய மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடைவெளி இருக்கும். ஆமா
அதாவது யார் என்ன செய்றாங்கன்றது யாருக்குமே தெரியாது. பக்கத்து வீட்ல யார் இருக்காங்க, எதிர்த்து வீட்ல யார் இருக்காங்க, எவன் வந்தான், எவன் போனான், எவன் நாட்ட ஆள்றான்னு எதுவுமே தெரியாது. ஒரே அண்ணா நகர் தான் ஸ்ட்ரீட். யாரு பக்கத்துல வீட்ல இருக்காங்கன்னு கூட தெரியாது. தெரியாது. ஆனா கிராமத்துல அப்படி சொல்ல கிடையாது. ஆனா 100 குடும்பம் இருந்துச்சுன்னா, எவனா ஒருத்தன் ஊருக்குள்ள வந்தான்னா, இன்னைக்கு எவனோ ஊருக்குள்ள ஒருத்தன் புதுசா வந்திருக்கானே, யார் அவன்னு கேட்பாய்ங்க. "நீ யார்ப்பா நீ? எந்த வீட்டு புள்ளப்பா நீன்னு?" கேட்பாங்க அங்க. கேட்பாங்க. உண்மை அதெல்லாம். அப்ப தெரிஞ்சு போச்சு. இதுலருந்து தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இப்ப நான் வந்து இப்ப ஒண்ணும் இல்ல. நான் வந்து கெமனாய்க்கு மட்டும் இடம் வாங்கியிருக்கேன். பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும். கெமனாய்க்கு இடம் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இடம் வாங்கியிருக்கேன். எல்லாம் பார்க்குறாங்களே. நீங்க அந்த இடம் வாங்கியிருக்கீங்களா? ஆமா. அங்க போர்டெல்லாம் போட்டிருக்கிறீங்க. எதுவும் போட்டிருக்கிறீங்க. ஆமான்னு தெரியுது. ஓ! அப்படியா? ஆமா. அந்த கோயிலுக்கு முன்னாட. ஓ! அது உங்களுதா அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு தெரியுது. ஏன்னா காட்டுக்குள்ள, கிராமத்துக்குள்ள ஒரு ஏக்கர் இடம் வாங்குறது எல்லாத்துக்குமே தெரியுது. சொன்னா அவங்களுக்கு புரியுது. டவுன்ல சொல்லி பாருங்க. அப்படியா? அங்க இருக்க அந்த டவுன்ல அப்படித்தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கெட்டுப்போன இடம்னு அர்த்தம். கெட்டுப்போன புள்ளிகள வாழ கெட்டுப்போன புள்ளிகள வாழ பட்டணங்கள் வந்தீங்களான்னு அந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா, கெட்டுப்போன மக்களே வாழ்றதுக்காக பட்டணம் வந்தீங்களா? இந்த பட்டணம் வந்து நீங்க ஏற்கனவே நீங்க கெட்டு போயிருக்கிறீங்க. கெட்டுப்போன ஒரு இடத்துல கூடுனான்னா, எப்படி எனக்கு நல்லொழுக்கம் வரும்? 100 திருடர்கள் கூடுறாங்கன்னு வச்சுக்கங்க. 100 திருடர்கள் கூடுனாங்கன்னா, அந்த இடத்துல என்ன நல்லது வரும்? ஒண்ணும் நல்லது நடக்காது. ஒண்ணும் நல்லது அதனால தான் ஆனா திருட்டுத்தனத்துக்கு ரொம்ப திருட்டுத்தனம் பண்ணணும், ஒழுக்கம் கெடணும்னு பட்டணம் போனா போதுமானது. அதான் சொல்லுவாங்க. பட்டணம் போறப்ப பார்த்து போம்பாங்க. அதனால தான் இல்லைங்க. நகரத்துக்கு அப்படி இல்ல. அ எங்க இருந்தாலும் அந்த மனப்பான்மை படைத்தவர்கள் எங்க இருந்தாலும் அத பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஸோ நீ எவன் எவன் எங்க இல்ல. அது எங்க படிச்சிருக்கணும்? குருகுலத்துல நீ படிச்சிருக்கணும். அததான் சொல்றேன். ஸோ நம்ம எங்க இருக்கோன்றது பெரிய விஷயம் இல்ல. எந்த நிலையில இருக்கோன்றது தான் பெரிய விஷயம்ன்றது இப்ப எனக்கு புரியுது. ஏன்னா நீங்க இப்போ படிக்கிறதே தப்பா இருங்க புரியுது. நீங்க படிக்கிறதே தப்பா படிச்சுக்கிட்டு, நீங்க ஒழுக்கமே இல்லாத ஒரு கல்வி படிச்சுக்கிட்டு, எப்படி நீங்க நகரத்துல என்ன இருக்கும்? நகரத்துல என்ன இருக்கும்? ம். எப்படியாவது எப்படியாவது குறுக்கு வழியில பொருள் ஈட்டணும். அதாவது குறுக்கு வழியில பொருள் ஈட்டுறதுதாங்க. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகம்னா எழுதுனா இல்லையா? குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடான்னு அப்பவே எழுதுனான். பட்டின பிரவேசம் ஒரு படமே எழுதுனான். பட்டின பிரவேசம் ஒரு படமே வந்துச்சு. பட்டின பிரவேசம். என்னது? ம். பட்டின எ பிரவேசம். இப்போ இந்த மாதிரியான வளர்ச்சிகள நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஆ, அது எப்படி இருந்தாலும் இந்த கிராமம் தான் பின்னால நகரமா மாறப்போகுது. இப்போ ஒரு 100 வருஷம் முன்னாடி நீங்க நுங்கம்பாக்கம் அப்படின்ற ஏரியா பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்துல கூட நான் பார்த்தேன். நான் போயிட்டு கிண்டின்ற கிராமத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிண்டின்றது ஒரு கிராமமா இருந்திருக்கு. ஆமா. நுங்கம்பாக்கம் கிராமத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. சென்னை பட்டணம் தான். ஆனா அதே கிராமம் தான். இது அத விட பழைய படம் பார்க்கும்போது, நுங்கம்பாக்கம் கிராமம் சொல்றாங்க. கிண்டின்றது ஒரு கிராமம் சொல்றாங்க. சோ இந்த கிராமத்துக்கும் அந்த அப்பயும் கிராமமா தான் இருந்திருக்கு அந்த அதாவது இடங்கள். புரியுது. மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி பெரிய ஊர் மாரி. மெட்ராஸ் வந்து பாண்டிச்சேரி போறது ஏதோ ஒரு நாட்டுக்கு போற மாரி. மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி. ம். அது உண்மைதான்யா. சரி அதெல்லாம் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம். அதான் நம்ம இது வந்து இப்பதான் அது ஓரளவுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்களும் பீச்சும் 2 இடத்துல சொல்றாரு. எல்லாரும் அந்த சயின்டிபிக்கலா எல்லாருக்கும் அந்த புத்தகத்தை குடுத்துருங்க. எல்லாருக்கும் புத்தகத்தை குடுத்துருங்க. புத்தகத்த குடுத்து முதல்ல அவங்க ஒரு மாசம் உள்ள வர மாரி பண்ணுங்க. ஒரு மாசம் வந்து நன்கொடை முதலீடு பண்ணிட்டு வரட்டும் அவங்க. 3000 நன்கொடை பண்ணி வந்து 30 நாள் கவனிக்கட்டும். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 5 7 வகுப்புன்னு வச்சா கூட எத்தனையோ நிறுத்தட்டும். எத்தனையோ ஒரு நாளைக்கு 3 வகுப்பு, 4 வகுப்புன்னு கலந்தா தான் தெரியும். அவங்க அது 2 சொந்த சொந்த ஆலோசனை அவங்க பண்ணிக்கலாம். ம். அவங்க சொந்த ஆலோசனை பண்ணிக்கலாம். ஒரு தடவ 2 தடவ கூப்பிட்டு பேசிக்கலாம். அப்ப ம். வீடியோவ அவங்களுக்காக என்ன பண்ணேன், அ அந்த ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அவங்களுக்கு பதிவு பண்ணி போடலாம். அப்படின்னு நான் முயற்சி பண்றேன். நெறைய பேத்த கூப்பிட்டு நான் பேசுறேன். யாரு வந்து கட்டுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு நம்ம பேசுறோம். அவங்க அக கைப்பொருள குடுத்துருக்காங்க. முதலீடு பண்ணியிருக்காங்களே 3000 முதலீடு பண்ணியிருக்கேன்னா, அதுக்கான செய்தி நான் குடுக்கணும். அப்படி குடுத்து நான் பழகுனா தான் நீங்க பழகுவீங்க. இப்ப நான் ம். வழிகாட்டாம நீங்க எப்படி செய்ய போறீங்க? ஒண்ணும் நடக்காது. ஏன்னா முதலீடு பண்றவங்களுக்கு நம்ம குடுத்தாகணும். இதுக்கு பொறுமையும், முயற்சியும் அவசியம் தேவைங்க. அதான் ஆமா. எனக்கு புரியுது. இதுல வந்து நீங்க அதுக்குன்னு பொறுமையும், தியாகம் முயற்சியும் அவசியம். பண்ணணும் நீங்க. அதுக்குன்னு உட்கார்ந்துருக்கணும். இப்ப நான் உட்காரல அதே மாரி உட்கார்ந்து வேற வழியே கிடையாது. நான் அது கூட குறைந்தபட்சம் வந்து தேசாபிமானம், மண்டாபிமானம் இதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. ஒரு ஆசிரியர்னா, இப்ப காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு போடணும், போட்டுறணும் அதைய. 10 ம். மணிக்கு அது அது இன்னும் ஒண்ணுன்னா, அந்த நேரத்துக்கு கரெக்ட்டா நீங்க வந்து 6 மணின்னா 6:59க்கு அந்த 5:59க்கு எல்லாரும் வந்திருக்கணும்.
அந்த சின்சியாரிட்டி வரணும். இந்த ஒழுக்கம் நம்மகிட்ட கிடையாது. 6 மணிக்கு வகுப்புனா 5:59க்கு வந்துடணும். கூடுமான விரைவுக்கு நான் ட்ரை பண்ணல இல்ல. நானும் அதை இது கொஞ்சம் வந்து எப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி. இது எப்படின்னா உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக்கிறது. இது எனக்காக நீ ம். செய்யக்கூடாது. நீங்கள் உங்களை நீங்க ஒழுக்கமாக இல்ல, ஒழுங்கா இருக்கிறீங்க ஒழுங்கா கரெக்ட். சோதனை பண்ணிக்கணும். உங்களை நீங்க ஒழுக்கமா இல்ல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வீட்டுல நீங்க எங்க வீட்டுல சொல்லுவேன், செருப்பு மிதியடி வந்து ஒழுங்கா வரிசையில விடுங்காம அந்த மிதியடியை விடுறதுக்கே இது ஆமா. இது ஒரு நாள் பழக்கம் இல்லையா? அதாவது இது வந்து சின்ன வயசுல இருந்து அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே பழகிட்டோம். ஓகேங்களா? இப்ப திடீர்னு பயிற்சி செய்யும்போது பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல அப்படியே கொஞ்சம் மக்கார் பண்ணோம். கொஞ்சம் இது பண்ணோம். ரெகுலரா பண்ணிட்டே இருக்கோம். ஏன் இன்னைக்கு ஒரு நாள் இங்க போணும். ஏன் அங்க போணும். ஏன்னா ஏன்னா இது ஸ்கூல் மாதிரி கிடையாதுல்ல. மண்டே டு ஃப்ரைடே கிடையாதுல்ல. லீவ் கிடையாதுல்ல. 24 30 நாளும் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு காலையில இப்ப நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப நாங்க அந்த பயிற்சிக்கு உருவாகணும் அப்படின்னா, எங்களுக்கும் பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ்ன்னு சொல்றத விட வேலை நிமித்தமாக இருக்கும். இல்லாட்டி வேற எதனா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு மிடில் இதையும் பார்க்கணும். அப்படின்றபோது நெறைய திங்ஸ் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த பயிற்சி தான் எல்லாமே. அதுதான் இல்லையா? முயற்சி தான். கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி போட போட தான் அது பழக்கமா மாறும். நல்ல பழக்கமா இருந்தா கூட பழக்கமா மாறணும் இல்லையா? வழக்கமா மாறணும் இல்லையா? அது கொஞ்ச நாள் எடுக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்படியே ஆட் பண்ணிட்டே போணும். இந்த வெங்கடேசனை சந்திக்கும் பொழுது சாதாரண என்னை மாதிரி தான் இருக்காரு. எந்த அடையாளம் இல்லாம எளிமையா இருக்காரு. ரொம்ப ஆச்சரியப்பட்டது. ஒரு உலகம் சுத்தியவர் மிகப்பெரிய அவருக்கு எந்த நம்பிக்கை இருந்ததுங்க? அப்ப சித்தர்கள் மேல எப்படி வந்து அவருக்கோட தாக்குதம் அதிகமாச்சு? அவர் வந்து அப்ப அந்த நம்பிக்கை சார்ந்து போயிருக்கலாம் இல்லையா? அவர் 13, 14, 15 வயசுல சித்தர் கொள்கை. அவங்க எப்படி உணவில்லாம இருக்கிறாங்க? குகையில எப்படி சிறு வயசுலயே எப்படி குகையில போய் உணவில்லாம இருக்காங்க? அந்த தூய்மையான மலையில, தூய்மையான அந்த குகைக்குள்ள எப்படி இருந்துட்டு வெளிய வர்றாங்க? அப்படின்னு நம்மளுடைய நம்மளுடைய பழக்கவழக்கங்கள் அவங்களுக்கு எதுவுமே இல்லையே! ஓ! அப்புறம் தான் பழக்கவழக்கமும் கண்டுபிடிச்சாரு. அவங்க எப்படி உள்ள இருக்காங்க? அது எப்படி தேடிட்டே இருக்காரு. சரியான வழி கிடைக்கல. அந்த ரத்தன சுருக்கமா இருக்கிறதுனால உரைநடை எழுதல. ரத்தன சுருக்கமா இருக்கணுங்கிற உரைநடை எழுதல. அத கண்டுபிடிச்சாரு. எதனால இவங்க கவிதையில எழுதுனாங்க? கவிதை வந்து நாம வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு இல்லையே! அப்ப உரைநடையில தான் நம்ம எழுத பண்ணணும். இது பூரா உரைநடை தானே! 10 விழுக்காடு தான் ஒரு ஒரு 50 சூத்திரம் தான் இருக்கும். அது உரைநடை தான். அப்ப அந்த உரைநடையில தான் நமக்கு புரியுது. அ அப்ப இந்த ஏடும் எழுத்தானும் இருந்த காலத்தில் கல்வி செல்வம், செவி செல்வம் இருக்கிறனால கவிதை நடையில் சொல்ல வேண்டியது இருந்தது. நெறைய செலவாகறனால. நெறைய செலவாகறனால, பொருள் செல்வம் நெறைய. அது ஒரு ஏடு தயாரிக்கிறது நான் நேர்ல பார்த்தேன். ஏடு தயாரிக்கிறது எவ்வளோ கடினம்னு நானு பாண்டிச்சேரியில பார்த்தேன். இப்பதான் வாழ்க்கையில முதல் முறையா பார்த்துருக்கேன் நான். அந்த ஆராய்ச்சி மையத்துக்கே போயிருக்கேன். அந்த பிரெஞ்சுக்காரங்க தான் அந்த ஏற்பாடு பண்றாங்க. பிரெஞ்சு நிர்வாகம் தான் அத செலவு பண்றாங்க. ஜெர்மனி, பிரெஞ்சு. ஜெர்மனி, பிரெஞ்சு இந்த ஏட்ட பராமரிக்கிறதுல கோடிக்கணக்குல செலவு பண்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஜெர்மானியர் வந்து உண்மையாலுமே தமிழ் ஓலைச்சுவடிகள காப்பாத்துறது அவங்க தான். அவனும் இந்த பிரெஞ்சுக்காரன் தான் 2 பேரும் காப்பாத்துறாங்க. தமிழ் ஓலைச்சுவடி அவங்க காப்பாத்திட்டு இருக்காங்க. என்ன காப்பாத்தி என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்தாச்சு. நீ அத பார்த்து நீங்க அவங்களுக்கு தமிழும் தெரியாது. சொல்லிக் குடுக்குற ஆளும் கிடையாது. தமிழ் படிக்கிறாங்க மாட்டிக்கிட்டாங்க. இது ஒண்ணு தான் ஃபைனலா வரும். நீ அந்த ஓலைச்சுவடி வச்சுட்டு என்ன பண்ண போற? அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மையினுடைய ஓலைச்சுவடிகள ஆராய்ச்சி பண்ணலாம். அதெல்லாம் இல்ல. நீ வந்து இத கண்டுபிடிச்சாச்சு, மின்சாரத்த கண்டுபிடிச்சாச்சு, இனப்பெருக்கம் பண்றதால வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் இது. அதாவது எப்படின்னா, ஓட்டப்பந்தயத்துல ஓட்டம் வச்சாச்சு. ஓட்டப்பந்தயத்துல ஓட வைக்கிறாங்க. 9 பேர் தோத்து போயிர்றான். ஒருத்தன் ஜெயிக்கிறான்ல அதே தான் அது. ஆயிரக்கணக்கான ஏடு இருக்குதுங்கய்யா. எந்த ஏடும் பயனற்றது. இந்த கடைசி ஒரு ஏடு வந்துருச்சு. திருக்குறள் ஏடும், திருமந்திர ஏடும் கைக்கு வந்துருச்சு. இனி எந்த ஏடும் நமக்கு தேவையில்ல. வேற என்ன கண்டுபிடிப்ப? இப்ப அறிவியலுக்கு எரிபொருள் பற்றாக்குறை கண்டுபிடிச்சாச்சு. உணவு பற்றாக்குறை கண்டுபிடிச்சாச்சு. எரிபொருள் பற்றாக்குறை கண்டுபிடிச்சாச்சு. நீ விண்வெளியில போய் குடியேறதும் பாக்கி. வேற என்ன செய்ய போறீங்க? பட் ஆனா மனிதனுடைய நோக்கமா அது மாறணும் இல்லையா? அதாவது இப்படிதான் அங்க போகணும். இப்ப நீங்க அங்க போறாங்க மக்கள். பட் ஆனா எந்த உணர்வு நிலையில, எந்த அடிப்படையில போகணும் அப்படின்றது இன்னும் அந்த அறிவு வரல இல்லையா? இப்பதானே வந்திருக்குது. இப்பதான் விண்வெளி பத்தி எல்லாம் பாக்குறாங்க. இந்த கடந்த எல்லாம் விண்வெளி பத்தி இப்பதான் சிந்திக்கிறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் ஏதோ ஒண்ணு நடக்குது பாருங்க இப்போ. விண்வெளியை பத்தி தொடர்ந்து செய்தி அது வருது. நடக்குதுங்கய்யா. அது நடக்குது. பட் ஆனா எந்த உணர்வு நிலையில, எந்த அடிப்படையில போகணும், எதுதான் அது தகுதி அப்படின்றத இன்னும் யாரும் இன்னும் யாரும் அந்த நிலைக்கு போகவே இல்ல இல்லையா? ஆமா.
இப்ப பணம் மட்டும் தான் தகுதியா படைத்தவங்களும், அந்த ஆராய்ச்சி அடிப்படையில தகுந்தவர்கள் தான் போக முடியுதே தவிர, அந்த எந்த ஒழுக்கத்தின் பேர்ல இருக்கிறவங்கள அவங்க செலக்ட் பண்ணவே இல்லையே. அந்த நார்ம்ஸ்லயே இன்னும் அவங்க வரவே இல்லையே. அதுக்கு ஆமா. இன்னும் வந்து அதுக்கு ஒரு குழுமம் உருவாகி, அதுல நின்னு நிலை பெற்று இருக்கவங்க போகணும், தகுதி அடையணும் அப்படின்னா, நம்ம வொர்க் பண்ணணும் அது. இல்ல நம்ம குழுவிலேயே ஆயிரக்கணக்கான பேர் சேரணும். நம்ம குழுவிலேயே வந்து வாட்ஸ்அப்லயே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்கணும். டெலகிராம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் இருக்கணும். டெலகிராம்ல 300 பேர் இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல 10, 100 பேர் இருக்காங்க. அவ்வளவுதான். Facebookல 10, 200 பேர் இருப்பாங்க. எல்லாரும் உருவாக்கணும். முயற்சி பண்ணுங்க. சரியா? சந்திப்போம். நன்றி.